கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ கடக லக்னமாக சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 11 இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. குடும்பத்துக்கு தேவையான பணம் கண்டிப்பாக கிடைக்கும். கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் வருத்தப்படுவீங்க ஒரு திங்கள் செவ்வாய், அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போயிடும். ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் இதுவரை இருந்தது இல்லை முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க, அதெல்லாம் கிளியராகி ஃப்ரீயாக இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்கும். வேலை விஷயங்கள் கொஞ்சம் வந்து அலைச்சல் இருக்கும். ஏன்னா வந்து கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தேசாபதினும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வெளிநாடு வெளி மாநிலங்களிலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கிற வாய்ப்புலாம் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்போது குரு வந்து வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையும் அலைச்சலையும் ஏற்படுத்துறதுக்கான நிறைய இருக்குது. ஆனால் வருமானம் வரும். ஸோ வருமானங்கிறது வேறு, பட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 7 8ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட வந்து நிறைய பிரயாணங்கள் மூலியமாக சின்ன கேப்ஸ் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஸோ மற்றபடி வந்து வியாபார ரீதியாக கணவன் மனைவி பிரிஞ்சு இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு முறை பிரயாணம் நிறைய பண்ணுற மாதிரி விஷயம் இல்லைன்னா கொஞ்சம் வந்து சின்ன விஷயங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகி சரியாகிறதுக்கான நிறைய இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி வந்து கடக லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தினர் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி அவர் வந்து இப்போ வந்து 12லேயே இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வியாபார ரீதியாகவும் பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சரியாயிடுங்க. கடக லக்னம் வந்து கேது தேசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது 2ல் இருக்கும்போது பார்த்து பேசுவோம், ஏடாகடமாக வெடுக்குன்னு பேசிடுவோம். அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பேசிட்டோங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்கும். கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10ல் இருக்கார். இப்போ 11ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் கிடைச்சாலும் கொஞ்சம் வந்து டிலேடாகவும் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும்.